கடல் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மண்ணு அடியில இருந்து அரிச்சிட்டு போச்சு. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். அதுல இருந்து இப்படிதான் இருக்கு. வருஷந்தோறும் இது ஒரு பிரச்சனை. கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி இப்ப தள்ளியே வந்தாச்சு. இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம். இதுல ஒரு 12 வீட்டுக்கார மட்டும்தான் இவ்வளவு பாதிப்புல இருக்கும். அதனால அதிகாரிகள் எல்லாருமே வந்து பாத்துட்டு போறாங்க. யாருமே முயற்சி பண்ண மாதிரி தெரியல. நைட்டு குழந்தைங்களை வச்சுட்டு தூங்க ரொம்ப பயமா இருக்கு. அடுத்த வீட்டுல போய் தூங்க முடியாது டெய்லியும். அதனால எங்களுக்கு சீக்கிரமா ஒரு முயற்சி பண்ணணும். நீங்க ஏதாவது கேசவந்தர ஊராட்சியில இருந்து நாங்க இருக்கோம் சார். நாங்க புத்தந்தர கிராமம், சங்குத்துறை பீச் பக்கத்துலதான் எங்க வீடு இருக்குது. கடல் அரிப்புனால இப்ப 15 நாளாவே கடல் அரிச்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு 5 நாளா ரொம்ப ஜாஸ்தியா கடல் அரிப்பா இருக்கு. அதுல எங்க வீட்டு சுவர் எல்லாம் இடிஞ்சு, வீடெல்லாம் கிராக் விழுந்து போய் காம்பவுண்ட் இடிஞ்சிருச்சு. நாங்க கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். திருப்பி ஏடி ஆபீசர்லாம் வந்தாங்க. திருப்பி அவங்க மேயர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. எல்லாரும் நாங்க நடவடிக்கை எடுக்கோம் சொல்லிருக்காங்க. ஆனா இன்னும் எங்களுக்கு ஒரு பதில வரல. அது வந்து கவர்மெண்ட் சீக்கிரமா அவங்க இதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை செஞ்சு தந்தாங்கன்னா அது நல்லா இருக்கும், குயிக்கா. ஏன்னா இன்னும் கடலடி ஜாஸ்தி வர இருக்கு. இதுல இப்ப 13 வீடு இருக்கு. அந்த 13 வீடும் பாதுகாக்கப்படணும். அதுக்கு கவர்மெண்ட் எவ்வளவு விரைவில் நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுத்து தரணும். இன்னும் கடலரிப்பு வந்தா வீடு எல்லாம் கம்ப்ளீட்டா போயிடும். அப்ப நாங்க எங்க போய் இருக்கிறது? எங்க ஊராட்சிக்கு உட்பட்ட புத்தந்துறை கிராமத்துல வந்து கடந்த சில நாட்களாக கடலரிப்பு ஏற்பட்டு ஒரு 12-13 வீடுகள் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி இருக்காங்க. இது சம்பந்தமா நாங்க தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர், ஆர்டிஓ எல்லாருக்கும் மனு கொடுத்துருக்கோம். ஆனா இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. பொதுப்பணித்துறையில இருந்து வந்து பார்த்து சொல்லியிருக்காங்க. ஒரு 40 லட்சம் எஸ்டிமேட் போட்டு சுமாரா சொல்லியிருக்காங்க. இந்த நிதி வந்து எங்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஊராட்சியில வந்து போதுமான நிதி வந்து எங்கிட்ட கிடையாது. அதனால இது அரசுக்கு கவனம் செலுத்தி ஒரு சீக்கிரமா இந்த மக்களுக்கு இந்த 40 லட்சத்துக்கும் கொஞ்சம் செலவு பண்ணி இதை போட்டு கொடுத்தா மக்களுடைய வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும். இல்ல 12 வீடும் கடலுக்குள்ளதான் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதனால இதை போர்க்கால அடிப்படையில விரைந்து செய்யறதுக்காக அரசிடம் கேட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.